வாங்க வரும் வாங்க. தென் பொதியில் தமிழ்ந்த மொழி கம்பன் கவிதைத்த மொழி எம் பாரதி கற்பித்த மொழி ஆகிய தமிழ் மொழிக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே வணக்கம். ஐயா இப்போ நேரம் என்ன ஐயா? ஐயா பாத்தீங்களா ஐயா, நீங்க ஊடகத்தை பத்தி தானே சொல்றீங்க. இப்ப நீங்க நூலகத்துக்கு போயிட்டு புத்தகத்தை படிச்சு வானத்தை பார்த்தோம் மேகத்தை பார்த்தோம் சொல்லல ஐயா. அதுக்காக ஊடகத்தை பார்த்து சொல்றதுக்காக திருப்பி உடுக்கா சொல்லணும்னு நினைச்சிட கூடாது. ஐயா இப்போ 100 புத்தகத்தை தயாரிக்கிறதுக்கு 2 வாரம் வீணா போகுது ஐயா. இப்போ 1000 புத்தகங்களை அச்சிட்டு வெளியிடுறதுக்கு மொத்தம் 10 நாட்கள் வீணா போகுது ஐயா. நம்ம இயற்கை அழிச்சுதான் படிக்கணும்னு இல்லை ஐயா. நம்ம வந்துட்டு ஊடகத்துல நம்ம படிச்சு தெரிஞ்சிருக்கலாம் ஐயா. இப்போ 1000 புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டா அந்த 1000 பேரால மட்டும் தான் படிக்க முடியும். இதுவே நீங்க ஊடகத்துல போட்டீங்கன்னா தமிழ் தெரிஞ்ச கோடானு கோடி பேரும் படிச்சு தெரிஞ்சுப்பாங்க ஐயா. ஐயா நீங்க புத்தகத்தை முதிருக்கு பின்னாடி வைத்திருப்பீர்கள், ஆனால் ஊடகத்தை இதயத்தின் பக்கம் வைத்திருப்பீர்கள். நான் பாரு இதயத்திலே வச்சிருக்கேன், பக்கத்திலே வச்சிருக்கேன். வேற என்ன காரணம் இருக்குமா? என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சிறப்பா பேசியிருக்காங்க. அவர் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னார். நம்ம வச்சிருக்க இந்த காகிதங்கள் வந்து மரங்கள்ல இருந்து தாவரங்கள்ல இருந்து தயாரிக்கப்படுது. அப்போ ஒரு புத்தகம் தயாரிக்க ஒரு மரத்தை நம்ம இழக்க வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கு.